பேசுகிறேன்? நீர் கடுப்புல நான் எதுக்கு பேசுறேன்? அது இல்லைங்க, நானும் வருடம் ஒரு முறை அந்த உரையொரு சிவசலராஜனுக்கு பொன் சுட்டி பொன்னளப்பதற்காக பொன்னால் செய்யப்பட்ட பொன்மரக்கால் கொண்டு சொல்வது வழக்கம். இந்த முறை கொண்டு வந்தேன். அந்த நெல்லிவிளை கோட்டை கரகாம் வந்தவுடனே கதிரவாஷ்டமாகி விட்டது. இரவு நேரமாகி விட்டது. இந்த இரவு நேரத்தில் 12,026 செய்த பொன்மரக்கால் கொண்டு போனா உன்ன மாதிரி திருட்டு பசங்க, உன்ன மாதிரி மொல்ல மாதிரி பசங்க, உன்ன மாதிரி முடிச்சு வைக்க பசங்க. பஞ்சாயம் பச்சாதி போச்சமா ஒழிச்சு தரலான்னு பார்த்தேன். இப்பதான் நினைச்சு பாக்குறேன் உனக்கு. வழியில போறவங்க வர்றவங்க அப்படி சொன்னியா? சொன்னியா? சொன்னேன். வழியில போறவங்க வர்றவங்க என்னுடைய மரக்கலை பிடிங்கிட்டு போயிருவாங்க. மாப்பிள்ளை நிரோத்து வினோத்து அவள இல்ல, எங்க ஊரிய மரக்கலை பிடிங்கிட்டு போயிருவாங்க சொல்லி சரி பொறுமையா வந்து பொன்னாண்டவர் கடத்துல கொடுத்து இரவு நேரத்துல கொடுத்து அது எக்கோ எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. செத்த நேரம் உட்காருங்க. நீங்க இப்ப நாடகத்தை பாதியில விட்டுட்டு போனீங்க. போனா போற வழியில பீ கிடக்கும் சொல்லிவிட்டேன். அதை போட்டு மிதிச்சு விட்டா அப்புறம் தொடச்சுக்கிட்டு தெரியுன்னு கனி என்ன தர மிதிச்ச ஐயா. ஆகையினாலே பொன்னாண்டு இரவு நேரத்துல மரக்கலை கொடுத்து அது காலையில இருந்து தர வேண்டும் சொன்ன சொல்லி மரக்கலை கொடுத்து சாமி அது காலையில எடுத்து கேட்கும் பொழுது நான் கொடுத்த 12,000 அபகரித்து கண்டு அவர் அரமனையிலே கொட்ட முத்தகடை 10 மரக்கலை கொடுத்து இதுதான் நீ கொடுத்த மரக்கல் என்று வாதங்கள் பேச வம்புகள் செய்து இந்த வடதேசி மக வெள்ளாங்குளத்தில் சத்தியம் அழைத்து வந்தார். அப்போது நான் வருகின்ற வழியிலே தாங்கள் வழக்கு பேசியதை கேட்டேன். உங்களிடத்தில் சென்ற அந்த பாவிக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி ஓடி ஓடி உங்களை நாடி வந்திருக்கிறேன். இந்த வழக்கு எம்பக்க நியாயமா பொன்னாண்டவர் பக்கம் பச்சாதி பச்சமா பேசி கொடுத்தா உனக்கு காலையில அதைத்தான் செய்ய போறீன்னு எனக்கு என்னவோ தெரியுது. போற போக்க பார்த்தா அது இல்லைங்க, இந்த காப்பு கழட்டி அப்படியே உனக்கு போட்டுருவேன். அப்படியா? தங்க காப்பு இருக்கட்டும். அந்த அம்மா போய் விரட்டி விட்டுட்டியா பாவி? போய் உட்காருமான. சரி சரி புடுக்காரு அப்படி உட்காருன்னு அப்படி சொல்லு. அல்ல இப்பொழுது இந்த காராளர் குடை ஆலாமரத்திலே கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக கூடியிருக்கின்றார்கள். இந்த முறை சத்தியத்தை விட்டு பிறகு செல்ல வேண்டும். ஐயா ஐயா தாங்கள் யார்? இந்த குடை ஆலாமரத்திலே கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக கூடியிருக்கின்றீர்கள், என்ன காரணம்? என்னது? தாங்கள் யார்? எதற்காக இந்த குட்டை ஆலாமரத்தடியில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கின்றீர்கள், காரணம் என்ன? தெரியும் தெரியும், தொப்பம்பட்டி ஞாபகம் உனக்கு வந்து சின்ன நேரத்தில்
பாவி. அது அங்கே பார்த்து விட்டு நேராக கருத்தை குழங்கி வெட்டி போயிடுறது. ஏன் கொஞ்சம் பேசாம உன்னைய கொண்டு போகிறதுக்கு நான் உனக்கு தானேங்க அளப்பா அளந்து உழப்பா உழைச்சிக்கிட்டு தெரியுறேன். அதை விட்டு விட்டு ஐயா ஐயோ மறக்காமல எங்கடா கொண்டு போய் பூச்ச வச்சாங்க. தாங்கள் யார்? இந்த இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தாங்கள் யார் என்று என்னை கேட்கிறாயா? ஆமா தெரியும். ஏன் கேட்க? நீ யாருக்கு தெரியும்? உன்னோட அகந்தையும் தெரியும், உன்னோட திமிர் தனமும் தெரியும். எப்படி? நான் யார் என்று தெரியுமா? அம்மா அப்படின்னு நான் நீ யாருன்னு என்னை சொல்றாம நான் இந்த இடத்துல பஞ்சாயத்து ஒழிக்கிறாலும் எனக்கு வந்தது. நீங்கள் இந்த இடத்தில் வருகின்ற மக்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுகின்றீர்களா? ஏப்பா பஞ்சாயத்து பண்ணீங்க முடிவுக்கு வருவான். என்னடா என்னத்தை சொல்றது ஐயா? தாங்கள் நெல்லி வளநாடு நேர்ச்சந்த கோநாடு ஆடாடு கோநாடு அழகப்பட்டி வளநாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் தானே. அடே காராளர்களே, காராளர்களே, சற்று நேரத்திற்கு முன்பதாக அந்த நெல்லி வளநாட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் என்றால் அகடி பயல்கள், மோசக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் என்று இழிவான வார்த்தைகளை பேசவில்லையா? ஐயனே தாங்களை சொல்லவில்லை. எங்கள் வீட்டில் அருகாமல் இருக்கக்கூடிய பொன்னரின் சங்கர் என்று சொல்லக்கூடிய அகடிப்பய தகடி என்று பெயர் சொன்னோம். உங்களுக்கு இதில் என்ன குறைச்சல்? நீங்கள் எதுவும் தவறு செய்து விட்டீர்களா? தவறுக்கு துணை போய் விட்டீர்களா? ஏன் கோபம் பொன்னாச்சி என்ன எங்களை பற்றி கேவலமாக பேசவில்லை என்று சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் தாங்கள் அகடியான வார்த்தைகள் பேசிய காரணத்தினால் இப்பொழுது பாருங்கள், தாங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றேன். இப்போ அகட்டி என்று பேசியாதல் பொன்னல் அலமரம் எடுத்து மேல் விழுக என்று பேசியாதல் இப்போ அலமரம் எடுத்து மேல் விழுக அகட்டி என்று வார்த்தை சொல்ல பொன்னர் அலமரம் எடுத்து மேல் விழுக என்று வார்த்தை சொல்ல பொன்னர் அலமரம் எடுத்து மேல் விழுக அலமரம் எடுத்து மேல் விழுக அலமரம் எடுத்து மேல் விழுக அலமரம் எடுத்து மேல் விழுக அலமரம் எடுத்து மேல் விழுக. அடா சம்பகுரம் புறப்படு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் வேண்டவா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை நன்றாக பேசிக் கொண்டிருந்து ஒரு மனிதர் மீது பச்சால மரமாக விழுந்து விட்டது. இதை பார்த்து விட்டு சென்றால் தாங்கள் செய்யக்கூடிய சத்தியம் அளிக்காது. அந்த சத்தியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த சமூகலாசாரி. இது ஒரு ஆகாத சகனம் ஆண்டவா, சகனம். செம்பகுலம் என்ன தெரிவிக்கின்றாய்? இது பிறகு என்னுடைய நெல்லி வளநாட்டு கோட்டை விட்டு வரும் பொழுது எத்தனையோ சகனங்கள் எல்லாமானது. அதெல்லாம் தாங்களுக்கு கெட்ட சகனம் இல்லை, நல்ல சகனம் என்று சொன்னீர்கள். இது மட்டும் கெட்ட சகனமா? செம்பகுலம் இது எனக்கு நல்ல சகனம். அது சீக்கிரமாக புறப்படுவோம், சத்தியம் செல்வோம். காப்பு வேணுமா? பொண்டாட்டிக்கு அருமுடி வேணுமா? ஆண்டவா, ஏனென்றால் நாம் இருவருமே நெல்லிவிட கோட்டை விட்டு புறப்பட வரும்போது ஏற்பட்ட சகலம் அனைத்துமே வாய்ப்பேசாத ஜீவராசிகள், சரி, பறக்கும் பட்சிகள். ஆனால் என்னவனு நம்மளே போன்ற ஆறறிவுபடுத்த மனிதனுக்கு சாபப்படுத்த விட்டு சென்றால் தாங்கள் செய்யக்கூடிய சத்தியம் அளிக்காது. ஒருவேளை அந்த சத்தியத்தை நீங்கள் செய்தாலும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த செம்பகுலாசாரி. செம்பகுலம் இந்த அடைவனுக்காக மனமிறங்கி அந்த கொடி ஆலாமரத்தை அகற்றி விட்டு செல்ல வேண்டும் சாமி. செம்பகுலம் இதுவரையில் நடந்த சகுனம் எல்லாம் தாங்களுக்கு நல்ல சகுனம், இது மட்டும் கெட்ட சகுனம் என்று சொல்கின்றாய். ஆனால் இந்த சகுனத்தை பார்த்து சென்றால் இருவரும் செய்யக்கூடிய சத்தியமாகப்பட்டது பொய்யாக போய்விடும் அண்ணா என்று சொல்கின்றீர்கள். ஆகட்டும் செம்பகுலம், இதோ நான் இந்த சகுனத்தை எடுத்து விட்டு அதை சீக்கிரமாக செல்வோம். ஆகட்டும் சாமி. எப்பொன்னாரு என் பொன்னாருந்தான் இதை கத்தி முடையால எத்தி விட்டார். பொன்னாரு இப்போ கத்தி முடையால எத்தி விட்டார். என் பொன்னாருந்தான் இப்போ கத்தி முடையால எத்தி விட்டார். இப்போ கத்தி முடையால எத்தி விட்டார். கத்தி முடையால எத்தி விட்டார். கத்தி முடையால எத்தி விட்டார். கத்தி முடை அடே காராளர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா? அகடியான வார்த்தைகள் பேசிய காரணத்தினால் இந்த ஆலமரமாகப்பட்டது உடைந்து உன்னுடைய சிரசிலை விழுந்தது பார்த்தீர்களா? எனக்கு தெரியும். பொழு பொழுன்னு என்னடா நம்ம வாட்டில் வந்தோம், காலையில் கொண்டு வந்து மாலையை போடுறாங்கன்னு பார்த்தோம். ஆக மொத்தத்தில் எள்ளும் தனியும் இறைச்சி புதைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் ஆட்டவா. நீ ஏங்க அது போன வாரம் என் பையனு பக்கத்து வீட்டு பிள்ளையும் ஆட்டுக்கு தலை வெட்ட போய் சரி, அதுல ஒரு வாதம் இங்கே தொத்தகிச்சு. சரி சரி, அது நீங்க என்னமோ
நீங்க சொல்ல பழமொழி சொல்லக்கூட காக்கா உட்கார பணம் பழம் உழுவுன்னு காரலரே அது மாதிரி நீ சொல்லும் போது அது உழுந்துருச்சு. இது ஓய் வந்து நீங்க வந்து எனக்கு சாபம் தரலாம். காரலரே அப்படி என்றால் நான் கொடுத்த சாபத்தால் இந்த மரமாகப்பட்டது ஒடிந்து உன்னுடைய சிரசிலே விழவில்லை என்று சொல்கின்றாய். கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் மீண்டும் ஒரு சாபத்தை கொடுக்கின்றேன். 20 கிலோ இருக்குங்க நாட்டுக்கோழி கறி சாப்பிட்டு ஒன்றும் சலிப்பு ஆறல. மறுபடியும் நல்ல சாவலா கொடு. காரலரே நான் கொடுப்பது சேவல் கிடையாது, சாபம் கொடுக்கின்றேன். என்னவென்றால் உங்களுடைய வம்சத்தில் ஆணாக பிறப்பவர்கள் எல்லாம் கூன் குருடும் ஒண்டி முட்டம் சப்பனாகத்தான் பிறப்பார்கள். ஆனால் பெண்ணாக பிறப்பவர்கள் என்னுடைய உத்தமாபத்தின் ஒரு சொல்லு வாசகம் அருக்கானி நல்லதங்கையை போல் அழக ரூபண்யமாக பிறப்பார்கள். ஆனால் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த மதுக்கரைக்கு மேற்குதான் இருக்க வேண்டும். மதுக்கரைக்கு கிழக்கு வந்தால் உங்களுடைய குடியாகப்பட்டது முழுந்துவிடும். சென்று விடுங்கள், மதுக்கரைக்கு மேற்கே சென்று விடுங்கள். அம்மா கடைசியா குண்டி கறி போயிடும், குடி கறி போயிடும். ஐயோ ஆசாரி வேஷ கட்டுக்கு அப்பா போச்சு. உன்னைய கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு எப்படா விடியும்? ஆனா முக்குமோ சுராக்குமோ சுரக்காரப்பா இந்த ஆசாரி வேஷ கட்டு ரப்பாரப்பா ரப்பாரப்பா இங்க ஆசாரி வேஷ கட்டி ரப்பாரப்பா கைய பச்சை காலு பச்சை ரப்பாரப்பா இந்த ஆசாரி வேஷ கட்டு ரப்பாரப்பா கைய பச்சை காலு பச்சை ரப்பாரப்பா இங்க ஆசாரி வேஷ கட்டி ரப்பாரப்பா. சுபம் அதோ பார்த்தாயா சாமி இப்பொழுது காரலர் வெள்ளங்குளம் நேரா தெரியுதுவார் பாராய் செட்டகுளா காரலர் வெள்ளங்குளம் நேரா தெரியுதுவார் பாராய் செம்பகுளா காரலர் வெள்ளங்குளம் நேரா தெரியுதுவார் பாராய் செட்டகுளா காரலர் வெள்ளங்குளம் நேரா தெரியுதுவார் பாராய் செம்பகுளா. செம்பகுளம் சாமி இப்பொழுது இந்த காரால வெள்ளாங்குளம் வந்து விட்டோம் அல்லவா? அதனால் இந்த கரை தண்ணில் நின்று நான் நிறை சொல்லி தருகிறேன் கேளாய் செம்பகுலா. கரமிது நின்று நான் நிறை சொல்லி தருகிறேன் கேளாய் செம்பகுலா. கரை தண்ணில் நின்று நான் நிறை சொல்லி தருகிறேன் கேளாய் செம்பகுலா. ஆண்டவா இந்த வெள்ளாங்குளத்தூர் குமளியில் 16 குமளிக்கு நடுக்குமளி வெங்கக்கல் குமளியில் உள்குமளி புகுந்து பிறகுமளி வழியாக சத்தியம் வந்தாலும் ஒன்றுதான். ஆனால் இந்த கரை மேதில் நின்று சத்தியம் செய்து கொடுத்தாலும் ஒன்றுதான். இப்பொழுதாவது உன்னுடைய மரக்கால் என்று ஏற்றுச் செல்வாயா செம்பகுலம்? தண்ணியை பார்த்தவனே பயமா இருக்குதா சாமி? நாம் இருவருமே நெல்லிவிளை கோட்டை விட்டு புறப்படும் பொழுது என்ன தெரிவித்தீர்கள்? அடே செம்பகுலா சாரி, நீ தெரிவித்த பிறகு வடதேசியமாக வெள்ளாங்குளத்தில் வருகிறேன். அந்த வெள்ளாங்குளத்திலே 16 குமளியிலே வெங்கக்கல் குமளியிலே ஆணைக்கும் குதிரைக்கு அண்டாத தண்ணியிலே உள்குமலை வகந்து பிறகுமலை வந்து அடே செம்பகுலா சாரி, நீ கொடுத்த மரக்கால தண்டை சத்தியம் செய்து என்று சொன்னீர்கள் அல்லவா? உண்மைதான் செம்பகுலம். அந்த வளநாட்டு கோட்டையில் சொன்ன சொல்லு தவறாமல், சரி அங்கு சொன்ன வாக்கு தவறாமல் இந்த 16 குமளியிலே உள்குமலை வகந்து பிறகுமலை வந்தால் என்னுடைய மரக்கால் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கரிமதில் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆண்டவா, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். செம்பகுலம் சாமி அப்படி என்றால் நான் தெரிவித்த பிரகாரம் இந்த வெள்ளாங்குளத்தூர் குமளியில் 16 குமளிக்கு நடுக்குமளி வெங்கக்கல் குமளியில் உள்குமளி புகுந்து பிறகுமளி வழியாக நான் சத்தியம் வருகின்றேன். ஆனால் இருந்தாலும் ஒரு விண்ணப்பம். ஏனென்றால் நான் ஏறி வந்து அசுவமாகப்பட்டது அதோ பார்த்தாய குட்டை ஆலாமரத்தடியில் கட்டி வைத்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய அசுவத்தை ஒரு கண்ணாலையும் என்னுடைய சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் நன்றாக பார்த்திருக்க வேண்டும். இதோ நான் இந்த குமளியில் சத்தியம் செய்கின்றேன். சென்று பாருங்கள். அப்படியே செய்கின்றேன் செம்பகுலம். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். தாமரை வயிற்றில் பிறந்துரான் எல் தாமரை வயிற்றில் பிறந்துரான் எனக்கு தகுந்ததோ சத்தியமும் தகுந்ததோர் சத்தியம்மா
இப்போ குமிழில சத்தியமோ நான் கூசமால் செய்து பாரு தெய்வமே உன்னுடைய வயிற்றில் பிறந்து நான் கூசாமல் சத்தியம் செய்துவாரே தாயே 38 கோடி தேவர்களை 48,000 ரிஷிமார்களுக்கரிய இந்த செக்கடம் திருக்கடம் அரைக்குழுது மாண்பேந்தர் மாணிக்க தட்டாத்தி மகன் செம்பகுளம் ஆசாரிக்காக இந்த வெள்ளாங்குளத்தூர் குமிழியில் 16 குமிழிக்கு நடுக்குமலில் வெங்கக்கோவில் குமிழியில் உழுக்குமொழி புகுந்து பிறகு மொழி வழியாக நான் சத்தியம் வருகின்றேன் தாயே இந்த குமிழியில் உள்ள ஆண் முதலை பெண் முதலை அடங்காத மலைப்பாம்புகள் இவைகள் எல்லாம் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் தெய்வங்களே இதோ நான் குமிழியில் சத்தியம் செய்கின்றேன் இப்போ தளர்ந்து மனமுருகி கொண்ட தண்ணியில் சத்தியா செய்கவென்ற மனமுருகி பொன்ன கண்ணையில் சத்தியம் செய்யும் தளர்ந்து மனமுருகி கொண்ட தண்ணியில் சத்தியா செய்கவென்ற மனமுருகி பொன்ன கண்ணையில் சத்தியம் செய்யவென்ற சாமி அமுத்து பொறுமை தம்பி அண்ணே வணக்கம் பாத்தீங்களா நம்ம எப்பேற்பட்ட ஆளு நம்ம எப்பேற்பட்டாலும் எங்களை சேர்க்காத எவ்வளவு வேலை ஒரு ஆளை உள்ள தள்ளுறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குது. இன்னும் எத்தனை பேர் சாய்க்கலன்னு முடிவு பண்ணிருக்கேன். இன்னும் வல்லடி கொல்லடில பின்னாடி இருக்குது. மறுபடியும் வருவாங்க. நீ எப்ப நீ சாவுவ? என்ன மசுருக்கு நான் சாவுறேன். ஆமா சரி அண்ணே பொன்னாடவர் செத்து போயிட்டாரு. நான் போய் 5 மணிக்கு செல்வ திருமணம் செஞ்சுட்டு வந்து சந்திக்கிறேன். ஏய் 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 இங்க வா.
எப்படி ஏவா? பொன்னாண்டவர் செத்து போயிட்டாருன்னு எப்படி எப்படி நம்புறீங்க? கண்ட நீ எப்ப சாமி போதும் 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 நீ அப்படியே அமுத்து. ஐயோ அவர் பொண்டாட்டி எங்க இருந்தாலும் வந்து கூட்டிட்டு போங்க. போதும் சாமி போதும் சாமி. அண்ணே ஐயோ இன்னைக்கு நாடகத்தை கெடுக்க போறாரு இருந்தாலும். ஐயோனா யமதர்ம பொண்டாட்டி அவனை கூப்பிடாத. ஆமா சரிண்ணா தண்ணியில உள்ள போயிட்டாரு பொண்ணோட செத்துட்டாரு. நான் போயிட்டு வர்றேன். நீ எல்லாம் மனுஷன் தானா நான் கேக்குறேன். மெதுவா 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 ஓடுது பாரு அங்க மேற்கு மேற்கு வா மேற்கு. கும்பல்ல போய் எங்கிட்டாவது விழுந்து எல்லாத்தையும் கும்பலை கெடுக்கலாம்னு முடிவு சரி இருக்கட்டானே. அதாவது பொன்னர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற. ஆமா நாங்க இல்லங்கிற உள்ள எதுவும் போயிருப்பாரு. இப்ப சொல்றேன் ஒரு மனுஷனுக்கு கால்ரா கூட வரலாம். ஆனா சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. ஐயோ பேசாம இரு. அது இப்ப சந்தேகம் வந்தாங்க நாடகத்துக்கு வந்திருக்கா என் பொண்டாட்டி எப்படி பாடி எனக்கு சந்தேகம் வந்தான்னா நாளைக்கு அவன் பொண்டாட்டி அது மாதிரி சந்தேகம் வரணும் வர வேண்டிய பொன்னாண்டவரை கூப்பிட பாருங்க. கூப்பிடு சாமி ஆண்டவா செத்து போயிட்டாருங்க. ஏய் 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 என் முகரே பாரு. தின்னு ஒரு சட்டி சோறு 3/4 கிலோ கோழி நாட்டுக்கோழியை தின்னு விட்டு சாமி சொன்னாரு. வேகமா கூப்பிடு ஏகமா சாமி ஆண்டவா செத்து போயிட்டாருங்க. ஏய் ஏய் இங்க வாயா. என்ன கூப்பிடுற நீ கூப்பிடுறது எனக்கு எங்களுக்கே கேட்கல. உங்களுக்கு கேட்கலையா? ஒரே சத்தம் கடைசி சத்தமா இருக்குது. அப்ப கருணகிரி பெருமாள் சாப்பிடு குவாட்டர் சாப்பிடுற மாதிரி சாமி கொண்டா செம்பகலம் சாமி என்னுடைய சத்தியத்தை பார்த்தாயா செம்பகலம்? நீங்க செய்து பேசாம இருக்க மாட்டியா? நீங்க செய்து சத்தியத்தை ஒருபோது பார்க்கவில்லை ஆண்டவா பார்க்கவில்லை. செம்பகலம் ஆண்டவா என்ன திருப்பிக்கின்றாய்? என்னுடைய சத்தியத்தை பார்க்கவில்லையா? பார்க்கவில்லை. பிறகு என்ன செய்து கொண்டிருந்தாய்? தாங்கள் ஏறி வந்து அசுமாகப்பட்டது பசுவின் காரணத்தினால் சரி வெகு தூரமாக அவிழ்ந்து விட்டு சென்று விட்டது. அந்த அசுமத்தை பிடிப்பதற்காக நானும் ஓட அசுமோட மீண்டும் அந்த அசுமத்தை பிடித்து கொண்டு வந்து இந்த கொடை ஆலாமரத்தை விருட்சத்தில் கட்டிவிட்டு தலை நிமிர்ந்து அதற்குள் இந்த சத்தியை செய்து பிடித்து விட்டீர்கள். ஆகையினால் ஒருபோதும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 16 மணிலே மீண்டும் வந்து 15 மதுவிலே 15 மதுவடித்து விட்டு 16வதாக ஒரே ஒரு மது அடித்திருந்த விட வேண்டும். அதில் ஓடுகின்ற தண்ணீரிலே மீண்டும் உள்நீச்சலாக சத்தியம் செய்து வந்தால் என்னுடைய மறக்கல் என்று சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன். எதிர்நீச்சலாக சத்தியம் செய்து வர வேண்டும். செம்பகலம் சாமி என்ன திருப்பிக்கின்றாய்? என்னுடைய அசமாகப்பட்டது அவிழ்ந்து ஓடிவிட்டது. அதை பின்பற்றி சென்று இப்பொழுதுதான் கட்டுகிறேன் என்று சொல்கின்றாய். உண்மை. அப்படி என்றால் மீண்டும் நான் இதோ இந்த எதிர்த்த தண்ணீரில் நான் 16 குமளிக்கு நடுக்குமளி வெங்கக்கல் குமளியில் உள்குமளி வகையாகிறது. நான் பிளகுமளி வகையாக சத்தியம் வருகின்றேன். ஆனால் என்னுடைய சத்தியத்தை மட்டும் தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஏதாவது மாற்றங்கள் பேசினால் உன்னுடைய சிரசை இருதுண்டாக வெட்டி விடுவேன். சண்டாளனை அப்படியாகட்டு சாமி. தலையூரு காளிமையல் பொன்னையும் சற்பனைகள் தெய்வம் என்று ஒற்பனையாக அந்த தலையூரு காளிமையல் பொன்னரையும் சற்பனைகள் தெய்வம் என்று ஒற்பனையாக. ஏண்டி அட்வான்ஸ் வாங்குற? உயிரை எடுத்துக்கிட்டு கத்த வேண்டியதா உங்களுக்கு? தலையூர் காலிப்படை 1000 படை வீரர்கள் நாங்கள் எங்கு சென்று கொண்டு இருக்கின்றோம்? எங்க போறோம்? ஆனாடு கோநாடு அழகு பண்ணி வடநாடு சொல்லக்கூடிய நெல்லி வடநாடு நேர் சேர்ந்த கோநாடு கட்டு கலங்காடும் கதிர் முழக்கு நெல்காணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னமும் அந்த பாலக்குறிச்சி பக்கத்தில் பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு வயலில் ஒரு உலக்கு நெல் ஒரு கதிரை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க தான் மனிதனோட விதி. கண்டுபிடிக்க முடியாது அப்படி அப்பேற்பட்ட மாநகரத்து பொன்னர் சங்கர் அருக்காணி நலதங்கம் இவர்கள் குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மன்னர் மேற்கே இருந்து கிழதேசமாக அனுப்பியிருக்கின்றார். சென்று வருகின்றோம். அப்படி சென்று வருகின்ற பொழுது வையம்மலை பாலம் அருகாம வந்த உடனே பசி வயிறு பசிக்குது. 1000 பேத்துக்கு சாப்பாடாக்கணும். அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். 1000 பேத்துக்கு சாப்பாடாக்கணும். சரி அரிசி எவ்வளவு வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா கணக்கு புள்ள நீங்க ஒரு 10 டன் வாங்க. 10 டன்னா? ஆமா. நல்ல கரைச்சி வயிற்றுல பாலை வந்துட்டேன். ஆமா வாங்கியாச்சு. அரிசி 10 டன் வாங்கிட்டேன். சாப்பாடெல்லாம் ஆக்கியாச்சு. ஆமா அப்படியே சாப்பிடுங்க. சாப்பாடு ஆக்கியாச்சு. அப்படியே சாப்பிடு. ஆமா தின்னாச்சு. உண்ட கலப்பு தொண்டனை கொண்டு தூக்க வேற வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தூங்கினோம்னா இருக்கவங்களும் எந்திரிச்சு போகட்டும். சரி. ஆமா ஆமா.
எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் மண்டைய தம்பி அந்த ஹெல்மெட்டை கொடு. எதுக்கு இதுல கோத்து கொத்தியா? ஐயா நாட்டார்களே, ஏய் தாங்கள் யார்? நாங்கள் எதற்காக இந்த வையமலை சந்தைக்கு வந்த காரணம் என்ன? நாங்கள் யார் என்று கேட்பதற்கு தாங்கள் யார், எதற்கு வந்தாய், எந்த எதற்காக வந்தாய்? நாங்கள் வையமலையிலே பசிக்காக சாதம் செஞ்சு சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாடு கோனாடு அழகு பொண்ணு வளநாடு அதை பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாடு ஆஹா. நெல்லு வளநாடு கோட்டையில் பொன்னர் சங்கர் அனைவருக்கும் அடிமையாள பறக்கக்கூடியவன் என்னுடைய பேர வீரபாக சாமுகன் சாமி. அங்க படுக்கிறதுலயே இருக்காங்க. ஐயா நாட்டார்களே, ஏய். என்னுடைய வீரபாக சாமுகன், தாங்களுடைய பெயர் என்ன? வையமலை சந்தைக்கு வந்த காரணம் என்ன சாமி? மேநாட்டிலிருந்து மேநாட்டு காலிமலைவர்கள் நாங்கள் அங்கிருந்து இதே பொன்ன சங்கரை பிரிக்க வேண்டும் என்பதற்காக, அருக்காடி நல்லதங்கத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக 1000 படைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த படைக்கு தளபதியாக வந்து கொண்டிருக்கின்றேன். தாங்கள் தான் மேலாட்டு கல்வி மன்னர்களா? ஆமா. அது என்ன மேலெல்லாம் பணியாரமா வீங்கி இருக்குது? ஐயா நாட்டார்களே, என்னுடைய சின்னாடு வரைக்கும் கொள்ளு வைக்காத காரணத்தினால் என்னுடைய சின்னாண்டவர் குதிரை அடிக்கக்கூடிய சவக்கால்